Hello everyone, welcome to Mr. 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ. என்னடா அவன் புதுசாக டிஎஸ்ஏ அப்படின்னு என்னமோ சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆமாம், இது இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்து இந்த டிஎஸ்ஏ அப்படின்றத பற்றி பேசலாம். அந்த டிஎஸ்ஏல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏனா என்ன அப்படின்றத பற்றி பொறுமையாக நம்ம லேட்டரான வீடியோஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த டிஎஸ்ஏ படித்தா நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஜாப்ஸ் வந்து கிடைக்குது. முக்கியமாக சொல்ல போனால் டிஎஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஒரு மேஜரான ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுறது வந்து இந்த டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா சயின்ஸ், அதாவது ஒரு வாட்ஸ்அப் எப்படி உட்காது, ஒரு ஃபோன் எப்படி உட்காது, அதே நேரத்தில் பே இருக்கா இல்லையா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்ச் ரிவ்யூ, அதாவது கிரிக்கெட் மேட்ச் ரிவ்யூ அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன். என்னடா அவன் திடீர்னு அதே மாதிரி ஃபஸ்ட்டு செக்ஸ் அப்படின்ற வீடியோலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1000 லைக்ஸு அந்த 1000 வியூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு 1000 வியூஸ் வந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா அதுதான். ஃபர்ஸ்ட் அது ஒரு 18+ வீடியோலாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு சயின்ஸ் வீடியோ, அதாவது சார்லஸ் டார்வினை பற்றி ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்க்குறவங்கள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜ் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலைக்கு போகலாம். சப்போஸ் யூ ஆர் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு 2 years இல்லை 3 years, இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு எனக்கு ஒரு பார்த்து தெரில, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு எந்த மாதிரி முன்னேறணும், அதாவது ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு போகணும், நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் வித்தின் த 2 years இல்லை வித்தின் த 1 year நான் போகணும். அதுக்குள்ளே நான் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஹை டிமாண்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ்னால் உடனே நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது எப்படி சொல்கிறது, க்ளவுட் கம்ப்யூட்டிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுதான் ஐடி, அதாவது ஃப்யூச்சர் வந்து இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண போகுது, ஃப்யூச்சர் வந்து ஃபுல்லாக இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஃப்யூச்சர் வந்து க்ளவுடு, அதே மாதிரி இந்த மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக ஃப்யூச்சர். அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் அதில் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மெஷின் லேர்னிங்கோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ நீங்கள் முதல்ல கற்றுக்காதீங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்கீங்க, வரிசையாக ஒவ்வொரு படிக்கட்டாக தான் ஏறணுமே தவிர நீங்கள் ஒரு படிக்கட்டுலேருந்து டேரெக்டாக 5வது படிக்கட்டோ 6வது படிக்கட்டோ ஏறிங்க அப்படின்னா உங்கள் மூக்கு தான் உடையும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி பெரிய டெக்னாலஜிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து போக போகுது. உனக்கு என்னடா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தெரியும், பட் ஆனால் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு வந்து தெரியாது. ஸோ உங்கள் கூட, அதாவது ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு கண்டென்ட் படிப்பேன். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நான் வீடியோவாக போடலான் இருக்கேன். ஸோ நானும் படிக்க போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்தே படிங்க, வாங்க ஒன்றா பயணிப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்க்க போகிறோம். எதுக்கு நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும், இது படித்தா எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ வாங்க என்ன அப்படின்னா, இப்போ வந்து காலேஜ் எல்லாருமே ஃபைனல் இயர் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஜாபுக்கு போயிடும். வேலை இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஜாப் வந்து சர்ச் பண்ணி வெளியே ஏதோ ஒரு கோர்ஸ் படித்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஜாபுக்கு போயிடுறாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வாங்குறாங்க. இப்போ எனக்குமே ரொம்ப நல்ல ஜாப் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா இவ்வளோ இந்த ஸ்கில்லெல்லாம் வச்சுக்கிட்டோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கீ ஸ்கில்லை வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் போக முடியும் அப்படின்றது நான் காலேஜ் படிக்கும்போது தெரியல. ஜஸ்ட் நான் இப்போ கொஞ்சமாக அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்தா நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு போகலாம் அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு Tier 3, இப்போ பார்க்குறவங்க ஒரு சில பேர் Tier 3 காலேஜஸ் இருப்பீங்க. ஸோ Tier 3 காலேஜஸ்லவங்க எல்லாம் நினைப்பாங்க, நான் ஒரு டிசிஎஸ்க்கு போகணும், இல்லை விப்ரோ போகணும், சிடிஎஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனிஸுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டிசிஎஸ் பெரிய
அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய கம்பெனி தான். பட் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போகணும். இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்னால் போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளுக்குலாம் என்னால் போக முடியுமா? கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இதுக்கெலாம் என்னால் போக முடியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக கஷ்டம் தான். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கான ஒரு பாத்துன்னு சொல்லியிருக்கு. அதாவது கூகுளுக்கு போனோன்னா நான் இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணிட்டேன்னா நான் கூகுள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணால் மைக்ரோசாஃப்ட். அதாவது ஒரு சர்டன் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து உங்களுக்கு இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கில்லை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கம்பெனி வேணால் ஈஸியாக வந்து போயிடலாங்க. இதுதான் வந்து ஒரு கீ ஸ்கில். மெஷின் லேர்னிங் வேணாம், டீப் லேர்னிங் வேணாம், எதுவுமே வேணாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற அந்த இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறதே செய்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய தான் தெரிஞ்சிருக்கா அப்படின்லாம் அதை கேட்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு இதை படிக்கிறோம்? ஒய் டிஎஸ்ஏ. எதுக்கு டிஎஸ்ஏக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா 2 கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 சினாரியோ எடுத்துக்கோங்க. ஒரு சினாரியோ வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த ஆப் எடுத்துக்கோங்க. இன்னொரு சினாரியோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆப்பும் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட், இந்த பக்கம் வாட்ஸ்அப்போட ஆப் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சர்வர், டேட்டாபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் சர்வர், டேட்டாபேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ரிசல்ட் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ரிசல்ட் பார்க்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சர்வருக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு படுத்துடும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும். மொத்தமாக எல்லாருமே ஒரே நேரத்தில் போவாங்க. என்னன்னா சர்வர் வந்து கிராஷ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இதே சீனாரியோவை நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவோ மெசேஜ் அனுப்புகிறீங்க நீங்கள் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 500 மெசேஜ் அனுப்புகிறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு 500 மெசேஜ். நீங்கள் ஒருத்தங்களை மட்டுமே ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஹாஃப் டேயில் 1000 மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ மில்லியன் கணக்கான பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1000 பேர் வந்து அந்த சர்வரை ரீச் பண்ணும்போது அந்த சர்வர் கிராஸ் ஆகிடுது. இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு சர்வர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போய் ரீச் பண்ணிங்க அந்த சர்வர் இல்லை வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் சர்வர் வந்து டவுன் ஆகி பார்த்துருக்கீங்களா? டவுன் ஆகிருக்கு. ஃபேஸ்புக் டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் தினம் நடக்குதா? இல்லை, அது ஏதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு ரீசன், பர்டிகுலர் ஏதாவது ஒரு ரீசனால் இது என்னென்னா சர்வர் வந்து கிராஷ் ஆகிடுது. இதுக்கு முக்கியமான கான்செப்டே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் அண்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாங்களா அந்த இதுக்கான இன்ஜினியர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கு உள்ளான டிஃப்ரென்ஸ் தான் அது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட் தானே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப ஆப்டிமைஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசைன் வந்து அந்த வெப்சைட் வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்களேன், அத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தினம் அந்த வாட்ஸ்அப் சர்வர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா யூசர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய லாஸ் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுற ஒவ்வொரு இன்ஜினியர்ஸுமேவும் அவங்க எழுதுகிற கோடு வந்து அவ்வளோ ஆப்டிமைஸாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், இது ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது எடுத்துக்கோங்க, தெரியாதவங்கன்னா விட்டுங்க, நம்ம அடுத்து போக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரை சர்ச் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரேயில் 5 நம்பர் இருக்குது. எனக்கு கடைசி நம்பர் வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமரோ ஒரு டிஎஸ்ஏ அதாவது ஒரு ஆப்டிமைசர் கோடு எழுதுகிறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறவங்களோட கோடை விட இந்த ஆப்டிமைஸாக எழுதுகிறவங்க கோடு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து என்னாகும் அப்படின்னா அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடும். இப்போ எனக்கு வந்து அரேயில் 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர் இருக்குது. அந்த அரேயில் உள்ள நம்பர் 5வது நம்பரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் 5 தடவை 1க்கு வரணும், 1ல் அந்த 5 இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து 2வது வரணும், அந்த 2வது இடத்துல 5 இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் 5வது இடத்துல தான் 5 இருக்கும். இப்போ அது வந்து 5 தடவை அந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் எழுதுவாங்க. இவங்க வந்து ஒரு 5 தடவை நான் சர்ச் பண்ணி தான் எனக்கு 5வது நம்பர் கிடைக்குதுன்னு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக அந்த 5வது நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கோடு எழுதுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் டிஃப்ரென்ஸ், 2 பேர்த்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ்.
ஸோ இதுக்கு தான் நம்ம டிஎஸ்ஏ அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் படிக்கணும். நான் டெஃபினட்டாக சொல்கிறேங்க, இந்த டிஎஸ்ஏ அப்படின்றது இந்த நீங்கள் கான்செப்டை இந்த அல்காரிதம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்து ஒரு எந்த கம்பெனி ஸ்விட்ச் பண்ணாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல சேலரியில் வந்து நீங்கள் போகலாம். இது வந்து நீங்கள் என்னை நம்பலாம். நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டிஎஸ்ஐ கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க சேர்ந்து டிஎஸ்ஐ கற்றுப்போம். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்ஏ அப்படின்றத பற்றி நிறைய வந்து வீடியோஸ் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காண்டி நீங்கள் சர்ச் பண்ணி வேணால் பாருங்கள். அந்த டிஎஸ்ஏக்கான ப்ளேலிஸ்ட் வந்து அந்த இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ நிறைய இருக்கும். பட் ஆனால் தமிழில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து எவ்வளோ முடியுதோ நானும் எவ்வளோ படிக்கணும் அந்த இது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கான்செப்டாக தெரியுதோ அதை கமெண்ட்லலாம் போடுங்க. இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷனில் போடுங்க. ஸோ வாங்க சேர்ந்தே பயணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் மை வீடியோ. தேங்க்யூ.